This sermon, The Mark of the Beast, was delivered on Thursday evening, May 13th, 1954, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1954 வருடம் மே மாதம் வியாழன் 13ஆம் தேதி மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னம் ஜெப கூடாரத்தில் த மார்க் ஆஃப் த பீஸ்ட், மிருகத்தின் முத்திரை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Up into one beast over here, which was called the red dragon. அங்கே நாம் கண்ட இந்த மிருகங்கள் எல்லாம் இங்கே இந்த ஒரு மிருகத்துக்குள் ஒருங்கே முற்று பெறுகிறது. அது அந்த சிவப்பான வலு சர்ப்பமான சாத்தான் தானே. Now let's begin the 15th verse of the 13th chapter. இப்பொழுது நாம் 15ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். You see now that Rome was the seat of Satan. இப்பொழுது சாத்தானின் இருப்பிடமாக ரோமாபுரி இருக்கிறது நீங்கள் காணலாம். The seven-headed beast with the 10 horns stood by the Christ child to devour him just as soon as he was born. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய மிருகமான அது கிறிஸ்துவாகிய பிள்ளை அண்டையில் அவர் பிறந்தபோது அவரை கொன்று போட நின்று கொண்டிருந்தது. Who did it? Herod. Rome. Always been. அதை செய்தது யார்? ஏரோது. ரோமாபுரி எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. We'll get in Daniel directly. We have enough time. The Lord helping us, and we'll see. நமக்கு போதுமான நேரம் இருக்குமானால், கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரானால், அதை நாம் நேரடியாக தானியேலிலேயே நமக்கு அது கிடைக்கும், நாம் அதை பார்க்கலாம். Everywhere in the scriptures, from the beginning of the Gentile, come back from Genesis, I can prove that Babylon began in Genesis and ends up in Revelation. வேத வார்த்தைகள் எங்கும் காணப்படுவது போன்று புறஜாஜாரின் துவக்கம் முதற்கொண்டு அந்த பாபிலோன் ஆதியாகமத்தில் துவங்கி வெளிப்படுத்தல் முடிகிறது என்னால் நிரூபிக்க முடியும். Started out back there with Nimrod, the son of Ham, through idolatry, to bring idols in, to worship idols. விக்கிரகத்தை உள்ளே கொண்டு வர, விக்கிரகங்களை ஆராதிக்க வேண்டி அங்கே காமின் குமாரனாகிய நிம்ரோதோடு துவங்கி விக்கிரக ஆராதனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. That has come right down through, and it's so cunning in the last days to take on the name of Christianity and still idolatry. Amen. அது அப்படியே தொடர்ந்து வந்து அவ்வளவு தந்திரமாக இந்த கடைசி நாட்களில் அது கிறிஸ்துவின் பெயரை தரித்துக் கொண்டு இன்னமும் விக்கிரக ஆராதனையாயிருக்கிறது. Didn't the great Saint Paul in 2 Thessalonians say? மகத்தான பரிசுத்த பவுல் 2 தெசலோனிக்கேயில் கூறவில்லையா? Let's just read it before we go any farther. நாம் மேற்கொண்டு போவதற்கு முன்பாக நாம் அதை வாசிக்கலாம். 2 Thessalonians, 2nd chapter. You see what Paul said here. 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் பவுல் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். He even saw it in the spirit before it even coming into the day that we're living in. Amen. Praise the Lord. நாம் ஜீவிக்கின்ற இந்த நாளுக்குள் வருவதற்கு முன்னர் அவன் அதை ஆவியிலும் கூட கண்டான். Oh my, how the day that we're living in, the darkness that we're living in, and men and women grouping about here in pagan darkness and don't even know it. எப்படியான நாட்களில் நாம் ஜீவிக்கிறோம், எப்படியான இருளுக்குள்ளாக நாம் ஜீவிக்கின்றோம், எப்படியான அஞ்ஞான இருளுக்குள்ளாக ஆண்களும் பெண்களும் கூடி வருகிறோம் என்பதை கூட அறியாதவர்களாய் இருக்கிறார். What a pity. என்ன ஒரு பரிதாபம். How the day Paul said that day should not come unless there come a falling away first and the man of sin be revealed. அவள் கூறுகிறார், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அந்த பாவ மனிதன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று. He declares him to be a man. Is that right? Amen. இப்பொழுது கவனியுங்கள், அவனை ஒரு மனிதன் என்று அவன் அறிவிக்கிறான். அது சரிதானே? Paul said he was a man of sin who opposes himself all above all that's called God. So he that is worshipped as God. அவன் பாவ மனிதன் என்றும் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துவனாயும் இருப்பான் என்று பவுல் கூறுகிறார். A man worshipped as God
A man that would be put there as a form of worship. ஒரு மனிதன் தேவனை போன்று ஆராதிக்கப்படுவான். ஒரு மனிதன் தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். And he said that day could not come except first there come a falling away. Amen. அவன் கூறுகிறான், விசுவாச துரோகம் முந்தி நேரிடாமல் அந்த நாள் வராது என்று. What is it? A lukewarm condition of the church. Praise. அது என்ன? சபையின் ஒரு வெறுவெறுப்பான தன்மை. All right, listen. சரி, கவனியுங்கள். Let me read for you, if you will. 2 Thessalonians. உங்களுக்காக நான் அதை வாசிக்கட்டும். வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கேயர். All right. If I can get the right place now to begin so we won't have to read so much. நாம் அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளாதபடி துவக்க சரியான பகுதியை என்னால் எடுக்க முடியும். Let no man deceive you. Third verse, 2 Thessalonians 2nd chapter. ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Let no man deceive you by any means, for that day shall not come except there come a falling away first. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. The Laodicean church age now. இப்பொழுது இது லவோதிக்கேயா சபை. And that man, M-A-N, singular, மனிதன் ஒருமை, man of sin, be revealed, the son of perdition. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய Instead of the son of God. தேவ குமாரனுக்கு பதிலாக Amen. Son of perdition. கேட்டின் மகன், Who opposes himself and exalts himself above all is called God, so that he is worshipped as God. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும். That he, as God setteth in the temple of God, showing himself that he is God, accepting confession. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னை தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். Accepting confession. பாவ அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுவான். Don't tell me, my Catholic friends. Amen. Help. என்னுடைய கத்தோலிக்க நண்பனே, என்னிடம் கூறாதே. How you say you don't believe in but one marriage? The Catholic Church sticks but one marriage. நாங்கள் ஒரு திருமணத்தை தான் விசுவாசிக்கிறோம். கத்தோலிக்க சபை ஒரு திருமணத்தை தான் பேசுகிறது என்று நீ எப்படி கூறுவாய்? If you ain't got no money, that's all right. உன்னிடத்தில் பணம் இல்லை, அதெல்லாம் சரிதான். Well, let me tell you right here, my own people. ஆனால் நான் உங்களுக்கு கூறுகிறேன், சரியாக இங்கே என்னுடைய சொந்த ஜனங்கள் மத்தியில் இது இருக்கிறது. A young woman sitting right here, a mother sitting here, a dad too. ஒரு வாலிப ஸ்திரீ இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், ஒரு தாய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள், தகப்பனும் கூட இங்கே இருக்கிறார். And another woman here for the boy. இன்னொரு ஸ்திரீயும் ஒரு சிறு பையனும் இருக்கிறார்கள். The girl married a Protestant boy. They separated and went out. அந்த பெண் ஒரு புரொட்டஸ்டன்ட் பையனை மணந்து கொண்டால் அவர்கள் பிரிந்து வெளியே போய்விட்டார்கள். So then the first thing you know, the girl's going to marry a Catholic boy, and she had to go out and pay a lot of money and come back, and she wasn't married to this Protestant boy in the first place. பின்னர் என்ன முதலாவது நடந்த காரியம் உங்களுக்கு தெரியுமா? அந்த பெண் இன்னொரு கத்தோலிக்க பையனை மணந்து கொள்ள போகிறாள். அவள் போய் அங்கே அதிக அளவு பணம் செலுத்திவிட்டு திரும்பி வந்து அவள் முதன்முறையில் செய்த அந்த புரொட்டஸ்டன்ட் பையனை மணக்கவில்லை என்றாகிவிட்டது. Here's Howard, my own people out there won't call the name. இங்கே ஹாவர்ட் இருக்கிறான், என்னுடைய சொந்த ஜனம். சரி, நான் பெயர் சொல்லி அழைக்க விரும்பவில்லை. She got a daughter, and the daughter's about 26 years old. அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கு வயது 26 ஆகிறது. Her husband, she left him down in Milltown and run away and married a Catholic man. அவள் அவனுடைய புருஷனை விட்டு மில்டவுனில் இருந்து ஓடி போய் ஒரு கத்தோலிக்க பையனை மணந்து கொண்டார். And now they said he has to get out of the church. இப்பொழுது அவள் சபையை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறுகிறார்கள். So they paid so much money to come back and change her back to a virgin again and marry her back to this man. எனவே அவள் மீண்டுமாக கன்னிகையாக மாற்றப்பட்டு அவளை கொண்டு வந்து அதே பையனுக்கு மனம் செய்து வைத்தனர். இது என்ன புத்தீனமான காரியம்? Change her back to a virgin. அவளை மீண்டுமாக ஒரு கன்னியாக மாற்றுவதா? She's married in the sight of God and living in adultery. Amen. தேவனுடைய பார்வையிலே அவள் திருமணமாகி
விபச்சாரத்துக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். Exactly right. That thus saith the Lord too. Amen. True. அது முற்றிலும் சரியே. அது கர்த்தர் உரைக்கிறதாவதும் கூட உண்மை. What a disgrace. Hallelujah. என்ன ஒரு அவமானம். Pay so much money in. அவ்வளவு பணத்தை எங்கே செலுத்துவது? That's the reason all these big churches and schools are built. அந்த காரணத்தினால் தான் இந்த எல்லா பெரிய சபைகளும் பள்ளிகளும் கட்டப்பட்டன. That's how the whole world. அந்த விதமாகத்தான் முழு உலகமும் இருக்கிறது. You don't know it here in the United States. இங்கே அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்கிற நீங்கள் அதை அறியாதிருக்கிறீர்கள். You ought to follow me overseas once and you'll find out. நீங்கள் என்னோடு கூட ஒருமுறை கடல் கடந்து வர வேண்டும். அப்பொழுது அதை கண்டுகொள்வீர்கள். Yes, sir. You go over there, brother, where they got the upper hand. ஆமையா, அவர்களுடைய செல்வாக்கு ஓங்கி இருக்கும் இடங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள். I bring you a picture, authentic, Brother Kopp just taken and sent to me of a Protestant preacher, a Holy Ghost preacher, laying on the street, swelled, figure that high, him, his wife, and a little girl swelled up like that. என்னால் நிரூபிக்கப்பட்ட புகைப்படங்களை கொண்டு வர முடியும். சகோதரன் காப் அதை படமெடுத்து இப்பொழுதுதான் எனக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஒரு புரோட்டஸ்டன்ட் போதகரை பற்றினது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு போதகன் இவ்வளவு உயரத்திற்கு வீங்கி போய் அவரும் அவருடைய மனைவியுமாய் வீதியில் படுத்து கிடக்கிறார்கள். ஒரு சிறு பெண்ணும் இந்த உயரத்துக்கு வீங்கி போயிருக்கிறார். Because they preach Jesus Christ, the power of the resurrection, and people can be saved and receive the Holy Ghost. காரணம் என்னவென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலின் வல்லமையை பிரசங்கித்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள் என்பதற்காக. They murdered them on the street and wouldn't let them be buried and spit on for days after days. That's right. அவர்கள் அப்படிப்பட்டவர்களை வீதிகளில் கொலை செய்து அவர்களை அடக்கம் செய்ய அனுமதிக்கிறதில்லை. அவர்கள் மேல் துப்பி நாட்களாய் அப்படியே வீதியிலேயே விட்டு வைக்கிறார்கள். அது உண்மை. Right there where Brother Osborne had to be held under guns to taken out. சரியாக அந்த இடத்தில் தான் அவர்களை வெளியே கொண்டு செல்ல அவர்கள் துப்பாக்கிகளை கழுத்தில் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். They went down there and a group of priests came together and murdered this young man. அவர்கள் அங்கே சென்றார்கள். ஒரு கூட்ட பாதிரிமார்கள் அங்கே வந்து இந்த வாலிபனை கொன்று போட்டார்கள். And the wife had just had a baby. அந்த மனைவி அப்பொழுதுதான் ஒரு பிள்ளையை பெற்றிருந்தார். And they walked through the street like that, having a escort taking him down to the grave to bury him. அவர்கள் அந்த விதமாக வீதியினூடாக நடந்து வந்து ஒரு வழி துணையானவன் அவர்களை கல்லறை மட்டுமாய் கொண்டு போகும்படியாய் செய்து அவனை அடக்கம் செய்தனர். And this mother walked with a baby crying behind her dead husband. இந்த தாயானவள் குழந்தையை தூக்கிக் கொண்டு அந்த மரித்த கணவனின் பின்னாக அழுந்து கொண்டே சென்றார். And people looked out the window, honest-hearted people said, if that's the way the Catholic Church feels, we renounce it. ஜனங்கள் அவரவர்களுடைய எண்ணங்களின் வழியாக உத்தம இருதயம் உள்ளவர்களாய் அதை பார்த்துக் கொண்டு இருந்து கத்தோலிக்க சபையானது இந்த விதமாக இருக்க போவதென்றால் நாங்கள் அதை உதறி தள்ளுகிறோம் என்றார்கள். And followed by the thousands down the street. ஆயிரக்கணக்கானவர்கள் வீதியில் அதை பின்பற்றி வந்தார்கள். Brother Osborne had a revival there till they couldn't put him out of the nation. சகோதரன் ஆஸ்பானுக்கு அங்கே ஒரு எடுப்புதல் உண்டாகி தேசத்தை விட்டு அவரை வெளியே அனுப்ப முடியாத நிலைமை மட்டுமாய் சென்றது. There's too many people. அவ்வளவு அதிகமான ஜனங்கள் அதை பின்பற்றின. That's exactly right. அது அப்படியே சரியே. Oh, that hypocrisy. ஓ அந்த மாய்மாலம். I know it's a bad picture. அது ஒரு மோசமான காட்சி என்று நான் அறிவேன். Just sit still, Catholic friends. We'll get some rubbing on the other side in a few minutes. அப்படியே அமைதியாய் உட்கார்ந்திருங்கள் கத்தோலிக்க நண்பர்களே. இன்னும் சில நிமிடங்களில் நாம் இன்னொரு பக்கத்தை பார்ப்போம். All right. Notice. சரிதானே? கவனியுங்கள். Now we're going to come down. Notice a little farther. நாம் இன்னும் சற்று தொடர்ந்து போய் பார்ப்போம். Let me get this to you. நான் இதை உங்களுக்கு கூறட்டும். Maybe I have time. Got 30 minutes yet. ஒருவேளை எனக்கு அவகாசம் இருக்கலாம். இன்னும் 30 நிமிடங்கள் இருக்கிறது. Watch close. கூர்ந்து கவனியுங்கள். Now let's go back, every reader, this in your mind for a minute for a mental picture. வாசகர்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் உங்கள் சிந்தையில் திரும்பி போய் அதை மனதில் அக்காட்சியை பாருங்கள். When every Orthodox believer here knows that the Gentile reign began with King Nebuchadnezzar. Is that right? இங்கிருக்கின்ற ஒவ்வொரு ஆச்சார வைதிக விசுவாசிகளும் புறஜாதியாரின் ஆளுகை நேபுகாத் நேச்சாருடன் துவங்கியது என்பது தெரிந்ததே. அது சரிதானே? Every Orthodox believer knows that. வைதிக ஆச்சார விசுவாசி ஒவ்வொருவனும் அதை அறிவார். And King Nebuchadnezzar had a vision and Daniel gave him the interpretation. Is that right? Amen. நேபுகாத் நேச்சார் ராஜா ஒரு தரிசனம் கண்டான். தானியேல் அதற்கு வியாக்கியானத்தை தந்தான். அது சரிதானே? And it was a head of gold, which is the Babylonian.
அது ஒரு பொன்னினாலான தலையா இருந்தது. அதுதான் பாபிலோன் ஆட்சி. The second was the Medes and Persians. இரண்டாவது மேதிய பெர்சிய ஆட்சியாகும். Next was the Grecian Empire, then the Roman Empire. அடுத்தது கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கு பின்னர் வந்தது ரோம சாம்ராஜ்யம். And at the end of the Roman Empire, Jesus Christ was the rock that was shoot out of the mountain without hands, that rolled in and broke down the image. Is that right? And covered the earth. ரோம சாம்ராஜ்யத்தின் கடைசி கட்டத்தில் கைகளினால் பெயர்க்கப்படாத மலையிலிருந்து வெட்டப்பட்டு உருண்டோடி வந்த அந்த கல் சிலையை உடைத்து தள்ளி தூள் தூளாக்கி பூமியை நிரப்பின கல்லாகிய இயேசு கிறிஸ்துவாக அது இருக்கிறது. Anyone knows that? Any believer knows that? எந்த ஒரு விசுவாசிக்கும் அது தெரிந்ததே. And how that in the last days when they broke up into these many different kingdoms and so forth to the toes, it was iron and clay. கடைசி நாட்களில் இவர்கள் இப்படி பல வித்தியாசமான ராஜ்யங்களாய் விரல்கள் முதலானவைகளாய் உடைந்த போது அங்கே களிமண்ணும் இரும்பும் இருந்தது. And the prophet said, as much as thou did see iron and clay won't mix together, neither will these cleave one to another. அதன் அர்த்தம் என்னவென்றால் எப்படி களிமண்ணும் இரும்பும் ஒன்றோடு ஒன்று சேர முடியாதோ அதே விதமாக இவர்களும் ஒருவரோடு ஒருவர் இணைய மாட்டார்கள். But they'll mingle them seeds. In other words, they'll marry into them, trying to raise their children and break for the powers like that. ஆனால் அவர்களுடைய வித்துக்களை கலக்க முயற்சிப்பார்கள். வேறு வார்த்தைகளில் கூறினால் அவர்களுக்குள் மனம் செய்து கொள்வார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை எழுப்ப முயற்சிக்கிறார்கள். வல்லமைக்காக வேண்டி அவைகளை முறித்து போடுவார்கள். அதுபோல் And you know that's the truth. அது உண்மை என்று உங்களுக்கு தெரியுமா? What a hold it's got. And you people nut down to it. Oh, say it's wonderful. ஆனால் அது ஒரு பிடிப்பை வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜனங்களாகிய நீங்களோ அதற்கு குனிந்து அற்புதமாய் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். Look at this Stevenson there, what his name is up here now is. இதை நோக்கி பாரும். ஸ்டீவன்சன் அவர் என்னவாகவோ இருக்கட்டும். இங்கே பாரும். What is his name? I forget this guy up here is raising all this fuss around here. அவருடைய பெயர் என்ன? நான் மறந்து விட்டேன். இந்த எல்லா சர்ச்சையும் இங்கே எழுப்புகிறவர். Yeah. Oh my. ஆம். ஓ என்ன. This United States is rotten to the core. Amen. இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மட்டம் வரைக்கும் அழுகி போய்விடுகிறது. Yes sir, I can prove to you the very time. ஆமையா எந்த நேரம் முதற்கொண்டு துவங்கினது என்று என்னால் நிரூபிக்க முடியும். This woman here back in Revelation 12 when her man child was caught up to sit on God's throne. வெளிப்படுத்தல் 12 இருக்கின்ற இந்த ஸ்திரீ அவளுடைய ஆண் பிள்ளையானது தேவனுடைய சிங்காசன தண்டைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. And when did the woman fled into the wilderness where she was taken care of for 1,203 days to exactly the date of Plymouth Rock. Amen. Exactly. அப்படியாய் அது எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த ஸ்திரீயானவள் 1260 நாட்களுக்கு போஷிப்பிக்கும்படியாய் வனாந்தரத்துக்கு ஓடி போனார். சரியாக பிளைமவுத் ராக்கின் தேதிக்கு சரியாயிருக்கிறது. Where the church come over here for freedom of religion and to establish here. சரியாக அந்த தேதியில் தான் சபையானது மார்க்கு சுயாதீனத்திற்காக இங்கே வந்தது. அவள் இங்கே ஸ்தாபித்துக் கொண்டார். And we'll read on down in 13th chapter of Revelation here and look here at the 15th verse. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் இன்னும் கீழாக தொடர்ந்து வாசிப்போம். இங்கே 15ஆம் வசனத்தை பாருங்கள். And just a minute, I want to go back before that. And we see here where that he was standing here by the seaside. ஒரு நிமிஷம் அதுக்கு முன்பாக இன்னும் சற்று மேலாக படிக்க விரும்புகிறேன். அங்கே நாம் பார்க்கிறோம் அவர் அங்கே கடற்கரை மணலின் மேல் நின்று கொண்டிருக்கிறதாக கண்டார். Now if I can just find the place where 11th verse. இப்பொழுது நான் 11ஆம் வசனம் முதல் பார்ப்போம். And I beheld another beast coming up out of the earth. வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். Not out of water. தண்ணீரில் இருந்து வெளிவரவில்லை. Out of the earth. பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். Then the thickness and multitudes of people is water. Then this is where there was no people. In the United States. பின்னர் அடர்த்தியும் திரள் கூட்டமுமான ஜனங்கள் அது தண்ணீராக இருக்கின்றது. ஆனால் இங்கே பார்க்கும்போது அங்கே ஜனங்களே கிடையாது. அதுதான் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். And he had two horns like a lamb. ஆனால் அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. Two horns like a lamb, not a lamb. ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள், ஒரு ஆட்டுக்குட்டி அல்ல. What is it? It's our American buffalo. அது என்ன? அது நம்முடைய அமெரிக்க எருமை. Sure. See, there he is. Two horns like a lamb. நிச்சயமா பாருங்கள், அது இருக்கிறது.
ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகள். ஆனால் அதற்கு பின்னர் அது என்ன செய்தது? But then what did he do? அதற்கு பின்னர் அது என்ன செய்தது? He had freedom of religion. First, he acted like a lamb. He spoke like a lamb. ஆர்க்கு சுதந்திரம் அவர்களுக்கு இருந்தது. முதலில் அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று நடந்து கொண்டான், ஒரு ஆட்டுக்குட்டியை போன்று பேசினான். But remember, he never did become an old ram. He was a lamb. ஆனால் நினைவிருக்கட்டும், அவன் ஒருபோதும் ஒரு ஆட்டு கடாவாக ஆகவில்லை, அவன் ஒரு ஆட்டுக்குட்டியாகவே இருந்தான். This country is only 150 years old, you know. Just a lamb. இந்த தேசத்திற்கு வயது 150 வருடங்கள் தான் என்று உங்களுக்கு தெரியும். வெறுமனே இன்னும் ஒரு ஆட்டுக்குட்டியே. And then he spake like a dragon. ஒரு வலு சர்ப்பத்தை போன்று பேசினது. And he exercised all the power the first beast had before him, the red dragon. அது முந்தின மிருகத்தின் சிவந்த வலு சர்ப்பம் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்தது. And caused all that was on the earth to dwell upon the earth to worship the beast whose deadly wound was healed. சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. Look, and he does great wonders so to make fire come down out of heaven. பார்த்தீர்களா? அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்கள் நடப்பித்தது. The atomic bomb and hydrogen, smart, intelligent nation and so forth, deceiving the nations by these things. அணுகுண்டு, ஹைட்ரஜன் குண்டு, சாமர்த்தியம் உள்ள புத்தி சாதுரியமான காரியங்கள் முதலாய் கொண்ட தேசம் இக்காரியங்களினாலே தேசங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற. This United States will come to a time that church and state will unite together. சபையும் அரசாங்கமும் ஒன்றாய் இணைகின்ற ஒரு நேரத்துக்குள்ளாக இந்த அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வரும். And Protestant and Catholic will throw their things together to fight communism. கம்யூனிசத்தை எதிர்க்கும்படியாக புரொட்டஸ்டன்ட்களும் கத்தோலிக்கர்களும் அவர்களுடைய காரியங்களை சேர்த்து தூக்கி எறிவார்கள். And it's exactly playing in the hands of what God said right here. அது சரியாக அப்படியே தேவன் இங்கே கூறியுள்ளதை நிறைவேற்ற தேவனுடைய கரத்திலிருந்து கிரியை செய்கின்றதா இருக்கும். And you Protestants laying yonder sound asleep, reading a love story magazine instead of your Bible. புரொட்டஸ்டன்ட்களாகிய நீங்களோ அங்கே எங்கேயோ படுத்து தூங்கிக் கொண்டு வேதத்தை வாசிப்பதற்கு பதிலாக ஒரு காதல் கதையை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Out getting around somewhere to some kind of a party instead of in a prayer meeting somewhere. எங்கேயாவது ஒரு ஜெப கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கு பதிலாக ஏதோ ஒரு விதமான விருந்திற்கு எங்கேயோ வீணாய் வெளியே அலைந்து திரிகிறீர்கள். Or fussing at one another about little petty things that don't matter that much. ஒன்றுமில்லாத சிறிய காரியங்களில் வேண்டாத தடபுடல் செய்வார்கள். You ought to be on your knees somewhere. Amen. You know what eternity, man. நித்தியம் என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் எங்கேயாவது முழங்காலில் இருப்பீர்கள். Notice, when King Nebuchadnezzar, in the beginning back down there, when the Gentile age was issued in, கவனியுங்கள், புறஜாதியாரின் ஆளுகை துவங்கின அந்த காலத்தில் நேபுகாத் நேச்சாரினால் துவங்கின போது let's watch how it come in. அந்த ஆளுகை எப்படி வந்ததென்று நாம் கவனிப்போம். And the way it come in, you'll find out it goes out the same way. அது உள்ளே வந்த விதமாகவே அது வெளியே சென்றது என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். We know that there is a beginning of time of grace for the Gentiles and an ending of time. Is that right? புறஜாதியாரின் கிருபைக்கு ஒரு துவக்கத்தின் நேரம் இருந்தது என்பதையும் முடிவின் நேரம் இருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம். அது சரிதானே? How right? When King Nebuchadnezzar, when Daniel was sent down there, a smart prophet, இப்பொழுது கவனியுங்கள், நேபுகாத் நேச்சார் இருந்தபோது ஒரு சாமர்த்தியம் உள்ள தீர்க்கதரிசியாய் அப்பொழுது அங்கே அனுப்பப்பட்டார். when all the rest of the Jews, they kind of humbled down and was bowing to the Romans or to the Babylonians. எல்லா யூதர்களும் அங்கே பாபிலோனியர்களுக்கு தலைவணங்கி ஒரு விதமாக தங்களை தாழ்த்திக் கொண்டிருந்தார்கள். But there was 3-4 men. ஆனால் அப்போது அங்கே 3-4 புருஷர்கள் இருந்தார்கள். 3, Shadrach, Meshach, and Abednego, and Daniel, who purposed in their hearts to serve God. 3 பேர்கள், ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களும் தானியேலும் தங்கள் இருதயங்களில் தேவனை மட்டுமே சேவிப்பதாக தீர்மானித்திருந்தார்கள். And then when those Shadrach and so forth in, and Daniel become a great man before King Nebuchadnezzar and Belteshazzar and so forth. நேபுகாத் நேச்சாருக்கும் பெல்ஷாத்சாருக்கும் முன்பாக தானியேல் ஒரு மகத்தான மனிதனாக ஆனார். When he become a great man, now what? King Nebuchadnezzar made an image of gold and set it up out in the fields and said that everybody would have to bow to that image.
Amen. அப்படி அவன் ஒரு மகத்தான மனிதனான போது இப்பொழுது கவனியுங்கள், நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி அதை கொண்டு போய் ஒரு சமபூமியில நிறுத்தி அந்த சிலையை யாவரும் வணங்க வேண்டும் என்று கூறினார். Did you ever notice the innocence of it? Who that image is made of? யாருடைய உருவம் அங்கே சிலையாக வைக்கப்பட்டது, அதன் கபடற்ற தன்மையை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்ததுண்டா? It was Daniel. Image of a man. அது ஒரு மனிதனுடைய உருவம், அது தானியேலா இருந்தது. And did he say the spirits of the gods, heathens? தேவர்களுடைய ஆவிகள் இருக்கிறது இவர்களுக்குள் என்று அவன் சொல்லவில்லையா? அஞ்ஞானிகள். As we are today, got 3 or 4 of them. அவர்களை போன்று இருப்பது, அப்பேற்பட்ட 3 அல்லது 4 பேர் இருந்தார்கள். The spirits of the gods lived in him, and he made an image to Daniel. தேவர்களுடைய ஆவிகள் அவர்களுக்குள் இருக்கிறது, தானியேலின் உருவச் சிலையை உண்டு பண்ணினார். And he said, all that won't make bow to that image will be thrown in a fiery furnace. அந்த சிலையை பணிந்து கொள்ளாத எவனொருவனும் அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்படுவார். You notice Daniel's off the scene at that time. நீங்கள் கவனிப்பீர்களானால் தானியேல் அந்த காட்சியில் அங்கே இல்லை. Get what I mean? நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? And ever who would not bow to that image should be cut to pieces or thrown into the lion's den or burnt in the fiery furnace or something, a punishment. அந்த சிலையை தாழ விழுந்து பணிந்து கொள்ளாதிருக்கும் எவனொருவனும் துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும், அல்லது சிங்கங்களின் கெபியிலே எரியப்பட வேண்டும், அல்லது அக்கினி சூளையிலே போடப்படுவான், அல்லது ஏதோ விதமான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும். That's the way the Gentile dispensation began, with a pagan form of religious worship with a persecution to make them bow to it. அந்த விதமாகத்தான் புரஜாஜாரின் காலம் ஒரு அஞ்ஞான விதமான மத ஆராதனையுடனும் அதற்கு தன்னை வணங்கும்படியான ஒரு உபத்திரவத்துடனும் துவங்கியது. And the Bible predicts it will end the same way. A holy man, Jesus Christ, an image to him to worship it, and so forth. அந்த விதமாகவே முடியும். ஒரு பரிசுத்த மனிதனாகி இயேசு கிறிஸ்து, அவருக்கு ஒரு சிலை, அதை வணங்க வேண்டும் முதலாளிகளோடு முடியும் என்று வேதாகமம் முன்னுரைக்கிறது. You remember the Fox Book of Martyrs, the whole crucifix before, put an ox on each arm like that? உங்களுக்கு நினைவிருக்கும், பாக்ஸ் அவர்களின் ரத்த சாட்சிகளின் புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு முன்பாக ஒரு சிலுவை, மரண சிலுவையை வைத்து அவர்களுடைய ஒவ்வொரு புயங்களிலும் இந்த விதமாக ஒவ்வொரு எருதை கட்டி, It would say if you wouldn't renounce Protestantism and become a Catholic and kiss this crucifix. நீங்கள் புரோட்டஸ்டன்ட் மார்க்கத்தை நிராகரித்து ஒரு கத்தோலிக்கனாகி இந்த சிலுவை உருவத்தை முத்தமிடுங்கள் என்பார்கள். To start one ox one way, one the other, and pull them apart. செய்ய மறுத்தால் 2 இறுதிகளையும் 2 எதிர் திசைகளில் ஓட்டி அவர்களை 2ஆக கிழிப்பார்கள். They burned them to the stakes. They done everything. அவர்களை கம்பத்தில் கட்டி கொளுத்தினார்கள். அவர்கள் எல்லா காரியங்களும் செய்தார்கள். I've been in the old catacombs. I know what I'm speaking of. நான் அந்த பழங்கால நிலத்தடி சமாதிகளுக்கு சென்று பார்த்திருக்கிறேன். நான் என்ன பேசுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். Yes, that's right. And there they lay. பாருங்கள், அது உண்மை. அவர்கள் அங்கே கிடக்கிறார்கள். Notice how they went through that days of martyrdom before Martin Luther. According to the Bible also. மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு முன்பாக இரத்த சாட்சிகளாக அவர்கள் எதனூடெல்லாம் போக வேண்டியதா இருந்தது. வேத பிரகாரமும் கூட நாம் அதை பார்க்கிறோம். Now, notice closely again now. இப்பொழுது மீண்டுமாக கூர்ந்து கவனியுங்கள். Now, I want you a great thing to notice. நீங்கள் ஒரு மகத்தான காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். How did that Babylonian kingdom break up? அந்த பாபிலோனிய ராஜ்யம் எந்த விதமாக உடைந்தது? One night when he went over, he got the holy vessels of God and began to drink wine in it. Amen. ஒரு இரவு அவர்கள் போய் பரிசுத்த பாத்திரங்களை கொண்டு வந்து அதில் திராட்சரசம் குடிக்க துவங்கின. Began to have a big time and get a bunch of women out there, concubines. ஒரு களிப்பான நேரத்தை அடைவதற்கு அவர்கள் போய் ஸ்திரீகளை, மறுமனை ஆட்டிகளை கொண்டு வந்து And were dancing and reveling and having a big time. நடனமும் வெளியாட்டமும் செய்து கொண்டாட துவங்கின. Is that right? அது சரிதானே? At that time, there was a handwriting come over all teeny Tekla of Asia. Is that right? சரியாக அந்த நேரத்தில் தானே சுவற்றின் மேல் ஒரு கையுறுப்பு, மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் என்று எழுதிற்று. அது சரியா? And they went and got all their Chaldeans, their smart men, their lukewarm church members, and none of them could read it. That's right. அவர்கள் போய் அவர்களுடைய கல்தேயர்கள், புத்தி சாதுரியவான்கள், வெறுவெறுப்பான சபை அங்கத்தினர்களையும் கொண்டு வந்தார்கள்.
அவர்கள் ஒருவராலும் அதை படிக்க முடியவில்லை. அது சரியே. But they had a man there who could read unknown tongues. Hallelujah. Could interpret it. ஆனால் அறியாத பாஷைகளை படிக்கக்கூடிய ஒரு மனிதன் அங்கே இருந்தான். ஹல்லேலூயா. அதை வியாக்கியானிக்க கூடியவனுமாயிருந்தான். See what I mean? நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? He could interpret unknown tongues. Praise the Lord. அவனால் அறியாத பாஷைகளை வியாக்கியானிக்க முடியும். That's the way it went out. அந்த விதமாகத்தான் அந்த பாபிலோனிய ராஜ்யம் வெளியேறியது. That's the way she's going out now with the power of the Holy Ghost. And people filled with the baptism of the Holy Ghost who have power, signs and wonders. அந்த விதமாகவே அவள் இப்பொழுது வெளியேறுகிறாள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் வல்லமையையும் அடையாளங்களையும் உடையவர்களோடும் வெளியேறுகிறது. There goes the Gentile church. Amen. அதோ போகிறது புறஜாஜாரின் சபை. அதோ இருக்கிறார்கள் மீதியா இருப்பவர்கள். There's how I come in, there's how I go down. Exactly. A bowing and a forcing to a half heathen religion. Amen. அங்கே அந்த விதமாகத்தான் அது உள்ளே பிரவேசித்தது. அங்கே அதே விதமாகத்தான் அது வெளியேறுகிறது. சரியாக அப்படியே ஒரு அரை அஞ்ஞான மதத்தின் ஒரு வணங்குதலும் பலவந்தத்திலும் வெளியேறினது. And God stepping into the crucial hour and writing in unknown tongues, and the man interpreted. ஒரு தீர்மானிக்க கட்டத்தில் தேவன் உட்பிரவேசித்து அறியாத பாஷைகளில் எழுதி ஒரு மனிதன் அதை வியாக்கியானித்தார். He could interpret. அவனால் வியாக்கியானித்திருக்க கூடும். He didn't know that language, nobody else knew it. அவனுக்கு அந்த பாஷை தெரியாது, வேறு ஒருவருக்கும் அந்த பாஷை தெரியாது. But he had the same Holy Ghost that let him interpret that is the same Holy Ghost in the church today. Amen. அவனை அங்கே வியாக்கியானிக்க செய்த அதே பரிசுத்த ஆவியானவரும் இன்றைக்கு சபையில் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரும் அவரேதான். You call it fanaticism. நீங்கள் அதை மூடபக்தி வைராக்கியம் என்கிறீர்களே. I'll admit they got a lot of it. அதை அதிகமாக அவர்கள் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். But brother, there's a real one there too. Amen. ஆனால் சகோதரனே, அங்கு ஒரு உண்மையான ஒன்றும் கூட இருக்கிறது. Hallelujah. A real one there too. அது சரியே, ஒரு உண்மையானதும் கூட அங்கே இருக்கிறது. The devil throws the counterfeit. He can write it away to confuse you. நேராக பாதையிலே உங்களை குழப்புவதற்காக சாத்தான் தன்னால் இயன்ற போலிகளையும் எரிய பிரயாசிக்கிறான். And if you don't think no more of God and get down and read your Bible and pray and ask God, then it don't show you're not very interested in your soul. உட்கார்ந்து உங்களுடைய வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனிடத்தில் கேட்பதை காட்டிலும் நீங்கள் தேவனை குறித்து நினைக்கலாமே இருப்பீர்களானால் அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாவை குறித்து அக்கறை கொண்டில்லை என்பதை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. Move right on out there and say, God, I don't care how many old crowbaits you put out there. I see your Bible says it and I'm determined. That's right. நீங்கள் சரியாக அங்கே சென்று தேவனே நீர் எத்தனை பழைய காக்கை கண்ணிகளை வைக்கிறீர் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. உம்முடைய வேதாகமம் காட்டுகின்றதை நான் காணுகிறேன். நான் தீர்மானமாக இருக்கிறேன் என்று கூறுங்கள். அது சரியே. You promised it to me. The seed of Abraham. ஆபிரகாமின் வித்தாக எனக்கு நீர் அதை எனக்கு வாக்களித்திருக்கிறீர் என்று கூறுங்கள். God calls you, you'll come to it. தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், நீங்கள் அதனண்டை வருவீர்கள். But if you're not, I don't care how religious you are, you're gone. Hey. That's all. You can't come. அப்படியாக இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. நீங்கள் தொலைந்தீர்கள், அவ்வளவுதான். உங்களால் வர முடியாது. No man can except he calls you. அவராக அழைக்காமல் ஒருவராலும் வர முடியாது. He's not willing that any should perish, but a lot of you will because you're too unconcerned about it. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று அவர் சித்தமாய் இருக்கிறார். ஆனால் உங்களில் அநேகர் வருவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அதை குறித்து அதிக அக்கறை கொண்டிருக்கிறீர்கள். And you'll go around and see something looks a little fanatic, a little shallow. Well, Dr. So-and-so said so-and-so and so-and-so. And then you walk around and blaspheme the Holy Ghost. Amen. You know that's right. It's never to be forgiven. அதன் பின்னர் அப்படியே திரும்பி போய் பரிசுத்த ஆவியானவர் தேவதூஷணமாய் கூறுவீர்கள். அது சரியே என்று நீங்கள் அறிவீர்கள். அது ஒருபோதும் மன்னிக்கப்பட முடியாது. Help us, Lord. You're going to find out in a few minutes what the mark of the devil is. What the seal of the devil is. The mark of the beast. இன்னும் சில நிமிஷங்களில் சாத்தானின் அடையாள குறி என்னவென்றும் சாத்தானின் முத்திரை என்னவென்றும் மிருகத்தின் முத்திரை என்னவென்றும் கண்டறிய போகிறீர்கள். Whosoever speaks against the Holy Ghost will never be forgiven him in this world or the world to come. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக யாதொருவன் எதை பேசினாலும் இந்த உலகத்திலும் மறுபோகும் உலகத்திலும் அது அவனுக்கு மன்னிக்கப்பட மாட்டாது. What's that first church, what they done? முதல் சபையில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கவனியுங்கள். Watch out about this second church. இதை குறித்து இரண்டாவது சபையில் நீங்கள் கவனியுங்கள். You can steal yourself out of the kingdom of God and into the devil. தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாகவும் சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு உள்ளாகவும்
உங்களால் உங்களைத்தானே முத்திரித்துக் கொள்ள முடியும். How you know where there's no forgiveness in this world nor the one to come? மன்னிப்பே இல்லாத எங்கோ இடத்தில் இந்த உலகத்திலும் வரப்போகும் உலகத்திலும் உங்களால் முத்திரித்துக் கொள்ள முடியும். Truly. So be careful. Walk reverently. உண்மையாகவே. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், பயபக்தியோடு நடவுங்கள். Be careful what you do, or you don't know what will take place. என்ன செய்கிறீர்கள் என்பதில் ஜாக்கிரதையாக இருங்கள், ஏனென்றால் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள்.